السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஜும்ஆவுடைய நாள் அசருக்கு பின் நாம் இந்த துஆவை 100 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதி நாம் கேட்டதை அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு வழங்குவான். அதே போன்று நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி தரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாட்களிலே சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது, அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நேரம் எது என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதிகமான இமாம்களினுடைய கருத்து அசருக்கு பின்னால் உள்ள நேரம், அசருக்கும் மகரிபுக்கும் இடைப்பட்ட ஒரு நாளினுடைய கடைசி நேரம். இந்த நேரத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆக்களில் ஈடுபடுவோம். ஏதோ ஒரு நேரம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கலாம். அந்த நேரத்தில் நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக கபூலாகும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாளை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவோம். நாம் ஒரு தடவை ஸலவாத் கூறினால் அல்லாஹ் நம் மீது 10 தடவை அருள் செய்கின்றான். அதே போன்று நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அல்லாஹ்வினுடைய நேரடி உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய இஸ்திக்ஃபாரை அதிகமாக நாம் ஓதுவோம். அதே போன்று இந்த துஆவை நாம் 100 தடவைகள் ஓதுவோம். நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆ. என்ன துஆ என்றால், ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம் என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் 100 தடவைகள் ஓதுவோம்.